المفعول فيه நாங்கள் ஏற்கனவே அல் மஃபூல் பிஹி அல் மஃபூல் அஜ்லிஹி அல் மஃபூல் முத்லக் படித்தோம். இது நாலாவது மஃபாயில்கள் நாலாவது அல்லது மன்சூபாத்ல நாலாவது அல் மஃபூல் ஃபீஹி. இது எங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், பரிச்சயமான விஷயம், லுகால அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சட்டம்தான். அதை நாங்கள் இப்போ நஹூல படிச்ச போகிறோம். இது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தெரியும். என்றாலும் இது எப்படி மஃபூல் ஃபீஹில வாரணத்தை மட்டும் நாங்கள் பார்த்துக்கொண்டா போதும். அதாவது இந்த சட்டத்தை பாருங்க, அல் மஃபூல் ஃபீஹி, இந்த ஃபீஹின்றது என்ன? இப்போ மஃபூல் அஜ்லிஹி மஃபூல் முத்துலக்கெல்லாம் நஸ்பு செய்யற மாதிரி இதுவும் நஸ்பு செய்யும். அதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து ஃபீக்கு பதிலாக நஸ்பு செய்யும். அதாவது அவங்களுக்கு தெரியும் இல், இந்த கருத்து ஐஎன், இந்த கருத்துனா இங்கிலீஷ்ல இல், வீட்டில், ஃபில் பைத்தி, வீட்டில் இருக்கின்றது அல்லது வீட்டில். அந்த ஃபீட கருத்தை கொடுக்கக்கூடிய மஃபூல்கள், அதாவது ஃபீ வராம ஃபீக்கு பதிலாக அந்த சொல் என்ன செய்யும் என்று சொன்னால் நஸ்பு செய்யும். சரியா? இந்த மஃபூல் ஃபீஹி என்பது பாருங்க, அல் மஃபூல் ஃபீஹி என்பது ஒரு செயல் நிகழ்ந்த காலம் அல்லது இடத்தை விவரிக்க வரும் பெயர் சொல்லாகும். ஒரு செயல் நடைபெற்ற, நிகழ்ந்த, நடந்த காலம், அப்ப இது ஜமான், அல்லது இடத்தை மக்கான். இது நாங்க இன்னொரு வகையில சொல்லண்டால் ஸர்ஃபு ஸமான் வல் மக்கான், ஸர்ஃபா அஸ்ஸமானி வல் மக்கான், அல்லது ஸர்ஃபு ஸமானி வ ஸர்ஃபுல் மக்கான். இந்த ரெண்டு தான் அல் மஃபூல் ஃபீஹி. அதாவது ஒன்றோ காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அல்லது இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும். உதாரணமாக பாருங்க, காலம் என்றால் காலை, மாலை, இரவு, பகல், அசர், மக்ரிப், அப்படி வர காலமிக்கே அதோடு சம்பந்தப்பட்ட. அல்லது இடம் முன்னால், அதாவது முன்னால் அமாம தஹ்தெல்லாம் பாருங்க, அமாமண்டு தான் நீக்கும், அமாமூ நீக்காது. பாருங்க, அமாம, தஹ்த, ஃபௌக, ஹல்ஃப, வராஅ எல்லாமே நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறா. வாசிக்கிறதே நாங்கள் அப்படித்தான் நாங்கள் பழகிக்கிறோம், பாடமாக்கிக்கிறோம். ஃபௌக, ஃபௌக்குன்னு வாசிக்கிறல, ஃபௌகன்னு தான் வாசிக்கிறேன். ஏன்னா அது மஃபூல் ஃபீஹி. சரியா? தஹ்த கீழே, தஹ்துன் நாங்கள் வாசிக்கிறல, தஹ்தூன்னு வாசிக்கிறோம். ஏன்னா அது மஃபூல் ஃபீஹி, அப்ப அது இடம். சரியா? அப்ப ஸர்ஃபு ஸமான் வல் மக்கானத்தான் நாங்க மஃபூல் ஃபீஹின்னு சொல்றது. காலத்தோடு சம்பந்தப்பட்டால் அது ஸர்ஃபு ஸமான், இடத்தோடு சம்பந்தப்பட்டால் அது ஸர்ஃபுல் மக்கான். இப்ப இந்த இடத்துல நான் வந்து சானியத்துன்னு தந்திக்கிறேன். ஆனா சானியத்துன்னு மஃபூல், இதெல்லாம் அந்த ஜமானோட சம்பந்தப்பட்டது. இதை நாங்க மஃபூல் ஃபீஹில சானியத்தன், தகீகத்தன், சாஅத்தன் அப்படித்தான் பயன்படுத்துவோம். இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது, நீங்க பார்த்துக்கோங்க. சானியா என்றால் ஒரு செகண்ட். சரியா? தகீகா ஒரு நிமிடம். இப்ப சானியத்தன் என்றால் ஒரு செகண்டில். ஃபிஸ்ஸானியான்னு சொல்லத்துக்கு பதிலாக ஃபிஸ்ஸானியத்தீன்னு சொல்லாம ஃபீக்கு பதிலாக நாங்க என்ன சொல்றோம்? இன்ததிர், பாருங்க, சானியத்தன், இன்ததிர் தகீகத்தன். நாங்க இன்ததிர் ஃபி தகீகான்னு தானே சொல்லணும், ஒரு நிமிடம் காத்திரு. அப்ப இன்ததிர் தகீகத்தன். சாஅத்தன், சரியா? சாஅத்தன் ஒரு மணித்தியாலத்தில். சரியா? சனத்தன், சனத்தன் ஒரு வருடத்தில். ஆமன், ஷஹ்ரன், உஸ்பூஅன், கர்ணன், கர்ணண்டால் ஒரு நூற்றாண்டு. கர்ணண்டால் கொம்புண்டு மீக்குது, இங்க ஜமானோடு சம்பந்தப்பட்டது. ஒரு 100 வருஷத்துக்கு நாங்க ஒரு நூற்றாண்டு சொல்லுவோம். கர்ணன். ஹெய்னுன், ஹெய்னன்ன்றது ஒரு நேரம், சின்ன நேரம். புக்ரா, புக்ரத்தன் இது காலையில். அசீல், புக்ரத்தன் அசீலான்னு வருகுதுன்னு. சபாஹன், மசாஅன், லைலன், நஹாரன், அபதன், கபுல, பஅத, குபைல, புஐத, ஹவுல, இதெல்லாம் ஸர்ஃபு ஸமான். அப்ப இதெல்லாம் எப்படி வருமுண்டா, சில நேரத்துக்கு ஷஹ்ரன் என்று வரோமே,
ஆமன் என்று வரவும் மேலும், சனத்தன் என்று வரவும் மேலும், அல்லது சபாஹன் மசாஅன் என்று சொல்றேன், ஜிஅத்து சபாஹன் அதாவது ஜிஅத்து ஃபி சபாஹ். சரியா? ரஜஅத்து மசாஅன் ரஜஅத்து ஃபில் மசாஇ. ஃபில் மசாஇக்கு பதிலாகத்தான் நாங்க என்ன செய்றோம், நஸ்பு செய்றோம். எனவே மஃபூல் ஃபீஹின்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த மாதிரி கபுல பஅத எல்லாம் அது முதாஃபாக பயன்படுத்தப்படும். அதுக்கு பிறகு வருகிறது முதாஃப் இலைஹி. கபுல ஸலாத்தி பஅதல் அஸ்ரி அவ் பஅத தஆமி குபைல ஸலாத். குபைல என்றால் சொற்ப நேரம், கபுல் என்றால் தொழுகைக்கு முன்னால் தானே. அப்ப குபைல ஸலாத்னா தொழுகைக்கு கொஞ்சம் முந்தி. புஐத ஹவுல. அப்ப இதெல்லாம் ஜர்ஃபு ஸமான். சரியா? ஓகே. அடுத்து இதெல்லாம் பாருங்க, எப்போதும் மஃபூல் ஃபீஹி யாக மட்டும் இடம்பெறுவது ஸுரூஃப், அதாவது ஸர்ஃபு ஸமான் வல் மக்கான்ல வரும். அது மஃபூல் ஃபீஹியாகவும் இடம்பெறும், ஏனைய சாதாரண பெயர் சொற்களை போன்றும் இடம்பெறும். சரியா? இதுல சிலைகள் இப்ப சாஅத்துன் ஷஹ்ருன் என்றும் வரலாம். மஃபூல் ஃபீஹியாவும் வரலாம், அல்லது மஃபூல் ஃபீஹியா வரும், ஸர்ஃபு ஸமானா வந்தா தான் மஃபூல் ஃபீஹியா வரும், அல்லது ஷஹ்ருன்றது ஒரு பெயர் சொல்லாவும் இருக்கலாம். ஹுரூஃபுல் ஜர் சில போது இவற்றுடன் ஹுரூஃபுல் ஜர் வந்தால் அது ஜர் செய்யும், அது பிரச்சனை அல்ல. ஃபீ ஷஹ்ரி, ஃபீ சனதி. ஹுரூஃபுல் ஜர் இணையாத போது, அப்ப ஹுரூஃபுல் ஜர்னால் ஃபீ இணையாத போது மன்சூபாக இடம்பெறும். அடுத்த முதாஃபாக இடம்பெறாத சந்தர்ப்பத்தில் ஃபத்ஹத்தால், முதாஃபாக இடம்பெற்றால் ஃபத்ஹா. சரியா? கபுல பஅத முதாஃப் இல்லாட்டி நக்கிராதனே ஷாஹுரன் சனத்தன் என்று வரும். சரி, அப்ப இதுக்கு நிறைய உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி ஜர்ஃபுல் மக்கான பாருங்க. ஜர்ஃபுல் மக்கான், இதெல்லாம் ஜர்ஃபுல் மக்கான். فوق تحت أمام قدام خلف وراء شمالا جنوبا شرقا غربا شمالا يسارا يمينا ميلا فرسخا بريدا إذاء تلقاء تجاه مع عند لدن لدى بين يدي. இதெல்லாம் ظرفுல் மக்கான் கீழ வாருது. சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பரிச்சயமான தலைப்பு. ஃபௌக, தஹ்த, அமாம, ஹல்ஃப, வராஅ. இப்ப ஷமாலன்ன்றது வடக்கு, ஜனூபன் தெற்கு, ஷர்கன் கிழக்கு, கர்பன் மேற்கு, ஷிமாலன் ஷிமாலன்ன்றது இங்க இடது, ஷிமால். ஷமால் என்றால் வடக்கு, ஷிமால் என்றால் ஷிமாலன். யசாரன் ரெண்டுமே இடது, யமீனன் வலது. சரியா? அப்ப ஃபில் யசாரன் வராம இடது பக்கத்தில் யசாரன் சொல்றது, யசாரன் ஃபில் யசாருக்கு தான் யசாரன் சொல்றது. அப்ப இதெல்லாம் ஜர்ஃபுல் மக்கான். அப்ப இதுகளை நீங்க வளைக்கின்றா சரி. ஃபௌக, தஹ்த, அமாம. கடந்த காலங்களில் ஜர்ஃபு ஸமான் வல் மக்கானு கேள்வி வந்திருக்குது, மஃபூல் ஃபீஹில் அல்ல. இந்த வசனத்தில் இருக்கின்ற ஜர்ஃபு ஸமான் என்ன, அல்லது இது என்ன? உதாரணமாக ஒரு வசனம் தரப்பட்டு, உதாரணமாக சொல்லுவாமே, கானல் கிர்து தஹ்த ஷஜரா. அப்ப தஹ்த என்ற அந்த சொல்லுக்கு என்ன செய்யப்படும், அண்டர்லைன் பண்ணப்படும், கோடிடப்பட்டு இது என்ன சட்டம். அப்ப மஃபூல் ஃபீஹின்னு உங்களுக்கு போடலாம், விட இருந்தால். அப்படி இல்லாட்டி அங்க தஹ்த என்றது என்ன, ظرف ஸமான் அல்லது மக்கான். அது என்ன தஹ்தன்றது, இங்க மக்கான். தஹ்தன்றது தஹ்த ஷஜரத்தி ظرف மக்கான். மஃபூல் ஃபீஹில ஒரு வகை. இப்ப மஃபூல் ஃபீஹி ரெண்டு வகையா பிரிச்சலாம். ஒன்று ظرف ஸமான், காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது ظرفுல் மக்கான், இடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு செயல் என்ன காலத்துல நடைபெற்றிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றவை ظرف ஸமான். ஒரு செயல் எந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது ظرفுல் மக்கான். இந்த ரெண்டுமே என்ன செய்யும் என்றால் நஸ்பு செய்யும். ஃபௌக, தஹ்த, ஹல்ஃப. இப்ப இதுக்கு நாங்க சொல்றது மஃபூல் ஃபீஹி. அப்ப இது நிறைய குர்ஆன்ல உங்களுக்கு பார்க்கலாம். சரி, ஹைரா. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தரேன். பாருங்க, மஃபூல் ஃபீஹி. இதுல பாருங்க, நாங்க மஃபூல் ஃபீஹிய ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். ظرف ஸமான்,
ظرف مكان. அதோட தாரீஃப் என்ன? ظرف زمان என்றால் இஸ்மு மன்சூப் அல ظرفية دال على زمن حدوث الفعل. தமிழ்ல சொன்னத ஒரு செயல் நடந்த நிகழ்ந்த சரியா காலத்தை சுட்டி காட்டுகின்ற நஸ்பு செய்யப்பட்ட ஒரு பெயர் சொல். யௌம யௌமன், சாஅத சாஅத்தன், ஆம ஆமன் அப்படி வருது சரியா. அப்ப நாம பார்த்து ஷஹ்ரண்டு வரலாம், காலத்தோட சம்பந்தப்பட்டது. இப்ப அதாவது பெரும்பாலும் இது இந்த தர்ஃபு ஜமான்ல நேரம் காலத்தோட சம்பந்தப்பட்டது. இப்ப சபாஹன், ஜேத்து சபாஹன், மசாஅன், லைலன் சரியா. இப்ப நிம் லைலன் என்றால் நிம் ஃபில்லைலி சரியா. நிம் லைலன்ற கருத்து என்ன? நிம் ஃபில்லைல், இரவில் தூங்கு. அது நிம் லைலன் என்று சொல்றது. அப்ப லைலன் என்றது ஜர்ஃபு ஜமான் மஃபூல் ஃபீஹி, ஃபீக்கு பதிலாக நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் சில இடங்கள் இப்ப சில சொற்கள் இருக்குது. உதாரணமாக தகல்துல் மஸ்ஜித் என்று சொல்றேன்னா, தகல்துல் மஸ்ஜித, தகல்து இலல் மஸ்ஜிதும் இல்ல, தகல்து ஃபில் மஸ்ஜிதும் இல்ல. தகல்து இலல் மஸ்ஜிதுன்னு சொன்னாலும் பில் இல்லை, தகல்து ஃபில் மஸ்ஜிதுன்னு சொன்னாலும் பில் இல்லை. அப்ப நாங்க தகல்துல் மஸ்ஜித்னு எழுதுறேன்னா மஃபூல் ஃபீஹி. தகல வந்தால் டிரெக்டாக நஸ்பு செய்யும். மஃபூல் ஃபீஹி, ஃபீக்கு பதிலாகத்தான் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது சரியா. தகல்துல் மஸ்ஜித, அப்ப மஸ்ஜிதன்னு வந்தது மஃபூல் ஃபீஹி, ஃபீ வராம நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, ظرف மக்கானுக்கு இஸ்முன் மன்சூபுன் அல ظرفية دال على مكان حدوث الفعل. ஒரு செயல் இடம்பெற்ற இடத்தை சுட்டி காட்டுகின்றது சரியா. உதாரணமாக ஃபௌக, தஹ்த, அமாம சொல்லுங்க. வகஃப்து அமாமல் முதர்ரிஸ், வகஃப்து அமாமல் முதர்ரிஸ், அமாமல் முதர்ரிசி ஆசிரியருக்கு முன்னால் நின்றே. அமாம என்றது ظرف மகான் மன்சூபுன் மஃபூல் ஃபீஹி சரியா. அப்ப இங்க முதாஃப் முதாஃப் இலைஹி, அமாமல் முஅல்லிமி அப்படி வருது. அதே போல பாருங்க, இது போறதுக்கு துரூஃபுல் முஷ்தரகா பைன ஸமானி வல் மகான். இது என்னென்றால் இப்ப தர்ஃபு ஜமான் வல் மக்கான் போல இந்த சொற்கள் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம், ஜமானுக்கும் பயன்படுத்தலாம், மக்கானுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணமாக கபுல, பஅத, இந்த பாருங்க, பைன அதாவது அத இடத்துக்கும் பயன்படுத்தலாம், காலத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்ப உதாரணமாக இந்த ஷஜரா, இந்தல் மஸ்ஜித் என்றது இடம் சரியா. இப்ப அதே போல இந்த சபாஹ், இந்தல் மசாஇ அது அப்படின்னு வந்தால் அது என்ன செய்யலாம், அதை எங்களுக்கு ஜமானுக்கு சொல்லலாம். அப்ப இந்தன்றது பொதுவாக இந்த பஅத, கப்ல, பைன ஸுரூஃப் முஷ்தரகா பைன ஸமானி வல் மக்கான் நீங்க சொல்லப்பட்டிருக்குது. இதிலிருந்து நீங்க விளைபோக என்னென்றால் இந்த கபுல, பஅத, இந்த, பைன, ஃபௌக, தஹ்த, அமாம, யௌம, சாஅத்தன் அவு சாஅத்த, ஆமன், ஷஹ்ரன். இப்போ நாங்கள் பார்த்தோமே, யசாரன், யமீனன், ஷமாலன், ஜனூபன், ஷர்கன் அப்படியெல்லாம் ஏன் நஸ்பு செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு ஃபீக்கு பதிலாக ஃபிஷர்க்குண்டு வராம ஷர்கன், ஃபில் மசாஇலி வராம மசாஅன் மஃபூல் ஃபீஹி. அது ஒன்று ஸர்ஃபு ஸமானாக இருக்கும் அல்லது ஸர்ஃபுல் மக்கானாக இருக்கும்.